இதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தியானத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட பைபிள் வேர்ட்ஸ் யோபு 14வது அதிகாரம் 15வது வசனம். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்வேன். உமது கைகளின் கிரியின் மேல் விருப்பம் வைப்பீராக. யோபு இந்த 14வது அதிகாரத்தில் தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார். ஸ்திரீயினிடத்தை பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான்னு சொல்லி சொல்றாரு. 7, 8, 9 வசனங்கள்லாம் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அது இளங்கிளைகள் தொழிக்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அடிக்கட்ட மண்ணில் செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல் கிளை விடுமா. அப்படியா இதுல தேவனுடைய வார்த்தை எழுதியிருக்கு. நமக்கும் சில காரியங்கள் நடக்காது, இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி அந்த அடிக்கட்ட மண்ணில் செத்து போனாலும், ஆனால் தண்ணீரின் வாசனை, ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை நமக்கு இழந்த காரியம், நம்ம வேணும்னு நம்ம நினச்சிருக்கிற காரியம், தேவன் சித்தம் இருந்தால் அது மறுபடியுமா தண்ணீரின் வாசையினால் அது துளிர்த்து இளமரம் போல் கிளைவிடும். திரும்பவுமாய் தேவன் அதுக்கு தர்றதுக்கு நம்ம இழந்த ஆரோக்கியம், இழந்த நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை எல்லாவற்றையும் தேவன் திரும்பவுமா நமக்கு தருவார். அந்த தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல் கிளைவிடும் அப்படின்னு அதுல தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்படியே 13வது வசனத்திலும் வாசித்து பார்த்தோம்னா, நீர் என்னை பாதாளத்தில் ஒடித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். நீர் என்னை திரும்ப நினைத்தரலும், அப்போ அதுக்கான ஒரு காலத்தை குறிச்சா நலமா இருக்கும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் சொல்லிட்டு தான் 15வது வசனத்துல என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்வேன், உமது கைகளின் கிரியின் மேல் விருப்பம் வைப்பீராக அப்படின்னு சொல்லி. யோபு தெளிவா மரணத்தை தவிர்க்க முடியாது. சூரியன் அஸ்தமிக்கும் போது நிழல் கடந்து போகிறது போல நம்ம வாழ்நாள் கடந்து போகும். யோபுவின் விசுவாசம் இந்த இடத்துல வெளிப்படுது 15வது வசனத்துல. மரணத்தில் தேவன் நம்ம மரணத்திலும் தேவன் என்னை கூப்பிடுவார், கூப்பிடும்போது பதில் உரைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு. மரணத்தோடு கூட தேவன் நம்மோடு செயல்படுவதை நிறுத்தி விடுகிறவர் அல்ல. மரணம் வாழ்க்கையின் ஒரு முடிவு கிடையாது. நமக்கு பின்னால, மரணத்துக்கு பின்னால நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைய யோபு இந்த இடத்துல சொல்றாரு, என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு தேவனோடு பேசுறாரு. அப்படியா, உமது கையின் கிரியின் மேல் விருப்பம் வைப்பீராக. ஒவ்வொரு செயலும் தேவனுடையதுதான் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறாரு. தேவனுடைய கையின் கிரியை என்ன என்பதை அவர் சொல்றாரு. நான் உமது கரத்தின் கிரியை, எப்படி சங்கீதம் 19ல ஆகாய விரிவு தேவனுடைய கரத்தின் கிரியை நிலையிருக்க. பூமியின் படைப்பு அனைத்தும் ஆதியாகமம் 1ல வாசித்து பார்த்தோம்னா அப்படியா அத்தனை படைப்புகளும் தேவனுடைய கரத்தின் கிரியை தான். நாமும் அவருடைய கரத்தின் கிரியை தான். அதை யோபு அவர் இந்த இடத்துல சொல்றாரு. தேவனுடைய கையின் கிரியை என்ன என்பதை அவர் சொல்றாரு. வானம் பூமியை படைத்தவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், ஜீவ சந்துக்கள், காற்று, மரம், அந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் ஆளுகிறவர் நம் தேவன் தான். என்னையும் எனக்குரியவர்களையும் எடுக்கிறவரும் நடத்துகிறவரும் செயல்படுகிறவரும் தேவன் ஒருவரே என்று சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்றாரு. என்னை மட்டும் இப்படி நின்று நடத்துகிறவர், எனக்கு உரியவைகளை எடுக்கிறவரும் அவர் தான், கொடுக்கிறவரும் அவர் தான், நடத்துகிறவரும் அவர் தான், செயல்படுகிறவரும் அவர் தான். தேவன் ஒருவரேங்கிறத இந்த இடத்துல அவர் சொல்றாரு. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, வானமும் அவருடையது, எல்லாவற்றையும் படைத்தவர் நம் தேவன் தான். நான் உம்மால் உருவாக்கப்பட்டவன், உமது கரத்தின் கிரியை அப்படிங்கிறத திரும்பவுமா இந்த வசனத்துல யோபு சொல்றதை பார்க்க முடியுது. குயவன் கரத்தில் களிமண் போல நாமும் தேவனுடைய கரத்துல இருக்கிறோம். நம்முடைய விருப்பம் அவருடைய விருப்பம் என் மேல் இருக்கட்டும்னு சொல்லி, நீர் என்னை விரும்பும், உன்னுடைய விருப்பம் என் மேல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எபேசியர் 2:10 கூட, நற்கிரியைகளை செய்ய நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளை நடப்பிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவனுடைய செய்கைகளை நடப்பிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய செய்கையை நடப்பிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். உமது கரத்தின் கிரியை நெகிழ விடாது இருப்பீராகன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும்.
நம்ம அவர் நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார். தேவன் தான் என்னை செயல்படுத்துகிறார் என்ற நம்பிக்கை உடையவன் ஒரு நாள் நம்ம வெட்கப்படவே மாட்டோம். என்ன தேவன் நடத்துகிறான்னு சொல்லி நம்ம நம்பிக்கை கொண்டு இருந்தோம்னா நம்ம ஒரு நாளும் மனுஷன் முன்னாலே யார் முன்னாலே நம்ம வெட்கப்படுத்தாதபடி நம்ம தேவன் நடத்துவாரு. என்னை ஆளுகை செய்கிறவர் அவரு, என்னை செயல்படுத்துகிறவர் அவரு, என்னை நடத்துகிறவர் அவரு, என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை விசாரிக்கிறார், என்னை போஷிக்கிறார், பராமரிக்கிறார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை உயர்த்துவோம். அவர் நம்மளை நிமிஷந்தோறும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். முன்னமே ஆயத்தம் பண்ணிங்களே நமக்கு அவர் நமக்கு நடத்திட்டு வர்றாரு. நமக்கு நடக்கிறது எல்லாம் தேவன் உலகத்தோற்றத்துக்கு முன்பே நம்ம அறிந்திருக்கிறார், பேரிட்டு அழைத்திருக்கிறார், முன்னமே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதுதான் நமக்கு நடந்துட்டு வருது. நாம் அவருடைய செய்கையா இருக்கிறோம், நம்ம முன்னேறுவோம். இந்த வார்த்தையின்படி தேவன் நம்ம நடத்துவாரு. உபாகமம் 33:11 கூட கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியன் மேல் பிரியமா இருந்தான் சொல்றாரு. அப்படியாய் தேவன் நம்ம மேல பிரியமா இருப்பாரு. அவருடைய கையின் கிரியையாகி நம்ம மேல அவர் விருப்பமா இருப்பாரு, பிரியமா இருப்பாருன்னு தொடர்ந்து நடத்துவாரு. நம்ம சோர்ந்து போக விட மாட்டார். உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக என்ற வசனத்தின்படி நம்ம நடத்துவாரு. யோபு சொன்னது போல என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்வேன், உமது கைகளின் கிரியின் மேல் விருப்பம் வைப்பீராக. இந்த வார்த்தையின்படி தேவன் யோபு சொன்னது போல நம்மளும் சொல்லுவோம். தேவன் கூப்பிடும்போது நம்ம அவருக்கு உத்தரவு சொல்லலாம். உமது கைகளின் கிரியின் மேல் அவரோட கைகளின் கிரியாகி நம்ம மேல் அவர் விருப்பம் வைப்பாராக. ஆமென். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தகப்பனே நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பாவும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யோபு சொன்னது போல ஐயா, நாங்கள் உங்களது கரத்தின் கிரியா இருக்கிறோம் ஐயா. அந்த கிரியின் மேல் நீர் விருப்பம் வைப்பீராக என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஐயா உண்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. யோபு எல்லா இடத்துலையும் ஆண்டவரே எப்படியா உண்மை நோக்கி நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் ஐயா. மனம் வதறி பேசினாலும் திரும்பவுமாய் ஆண்டவரே தகப்பனே உம்மிடத்துல அவர் வருகிறதை காண முடியுதே தகப்பனே. அப்படியாய் நாங்கள் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திரம் ஆண்டவரே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செஞ்சிருங்கப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்கிறீர், நீர் எங்களை நடத்துகிறீர் என்று சொல்லி ஆண்டவரே நடத்துகிறீர், எங்களை செயல்படுத்துகிறீர்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஐயா உண்மை துதிக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செஞ்சிருங்கப்பா. அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய கரத்தின் கிரியையா இருக்கிறோம் ஐயா தகப்பனை. வானம் பூமியும் ஒளிந்தாலும் உடைய வார்த்தையின்படி எங்களுக்கு நடத்துகிற தேவன் ஐயா. அந்த ஜீவனுள்ள வார்த்தையில எங்களுக்கு எழுதி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களை துதிக்கிறோம் ஐயா. நற்கிரியை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை சிருஷ்டித்திருக்கிறதே உங்களுடைய செய்தியாய் நாங்கள் இருக்கிறோமே தகப்பனே. நாங்கள் அப்படியாய் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் உங்களுக்கு மகிமைப்படுத்தும்படி ஐயா எங்களை நடத்துங்க ஏசப்பா தகப்பனே. எங்களுடைய செயல்கள் எங்கள் விருப்பங்கள் எல்லாம் நீராய் மாறி விடட்டும் ஆண்டவரே தகப்பனே. அப்படியாய் ஆண்டவரே நீர் என்றென்றைக்கு எங்களை கைவிடாத தேவனையா. உமது கருத்திற்கு நெகிழ விடாது இருப்பீராக அந்த வசனத்துப்படி ஆண்டவரே. நீர் எங்களை நெகிழ விட மாட்டீர், கைவிட மாட்டீர், எங்களை விட்டு விலகவும் மாட்டீர், எங்களை கைவிடவும் மாட்டீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்படியாக நீர் எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முன்னமே எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினீங்களே, எங்கள் கண் காணாட்டி காது கேட்காட்டி ஆண்டவரே ஆனால் உணவு தோற்றத்துக்கு முன்பே நீர் ஆயத்தம் பண்ணி எங்களுக்கு ஆண்டவரே நீர் நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி அப்பா. உங்க ஸ்தோத்திரிக்கும் தொடர்ந்து எங்கள் பிரேசரில் ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஐயா. ஆசீர்வதியும் ஐயா
தேவைகளை சந்தியும் ஆண்டவரே தகப்பனே. உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீர் ஆசீர்வதிமையா. இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் தீமையிலிருந்து ரட்சியுமையா. விசேஷமா சிறு பிள்ளைகளை இந்த காலத்துல கொடுக்குறவையா. பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்வீராக. உமது காலத்தின் கிரையாகிய பிள்ளைகளை நெகிழ விடாதிருப்பீராக ஆண்டவரே தகப்பனே. இன்னைக்கு தீமையிலிருந்து பிள்ளைகளை ரட்சியுமையா. செல்போன் அடிக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா என் தேவனே நீர் விடுதலை தந்து விடும்படியா ஜெபிக்கிற ஐயா. பெற்றோராகிய நாங்களே உங்க பிள்ளைகள் கையில செல்ல கொடுத்து பழக்கிட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஐயா, மன்னியும். ஒரு விஷயம் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் போனை எடுக்காத பிடிக்க ஐயா தங்களை ஆண்டவரே மற்ற காரியங்கள்ல ஐயா நல்ல காரியங்கள்ல தங்களை என்கேஜா வச்சுக்கிடும் பிடிக்க ஐயா நீர் நடத்தும். தூதர்களை சூழ்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்தரலும். தீமைக்கு விலக்கி ரட்சியும் ஐயா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல பாதுகாப்பும் கிருபையும் உங்களுடைய கண்கள்ல கிருபையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் கிடைப்பதாக ஆண்டவரே. நீங்க வளர்ந்தது போல ஞானத்திலும் பக்தியிலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தேவையிலும் அதிகமாக விருத்தி அடையட்டும் ஐயா. தகப்பனே சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வரவிடுங்கள், அவர்களை தடைபடாதிருங்கன்னு சொன்ன தேவன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா நீங்க பிள்ளைகள் சிரசின் மேல் கை வைத்து ஐயா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. வேலைக்கு போகிற ஒவ்வொருவரையும் ஐயா தகப்பனே நெருக்கத்தின் மத்தியில வேலையில ஆண்டவரே தகப்பனே அவங்க போகிற ஒவ்வொருவருக்கும் ஐயா நீங்க துணை இருங்கப்பா. விசாலத்துல நீங்க வைங்கப்பா. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போதில்லை. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் கூட இருந்து ஆசீர்வதியும் ஐயா. நல்ல வேலை பார்க்க ஆண்டவரே ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை நீங்க தந்தரல் முடியாது ஜெபிக்கிறையா. விசேஷமா பெண்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கிருபை தாங்க. வீட்டு காரியங்கள் குழந்தைகள் எல்லாவற்றையும் கவனித்துட்டு தகப்பனே அப்படியா அவங்க வேலைக்கும் போய் ஆண்டவரே தகப்பனே எத்தனை பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குதுப்பா. தகப்பனே நீங்க ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்துங்க. நீங்க வெட்கப்படுத்தாத தேவன் ஐயா. தொடர்ந்து ஐயா வேலைக்கு செல்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க துணையா இருங்கப்பா. அவங்கள நீங்க ஆண்டவரே அவங்க ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்து அவங்க பிரகாசம் அடையும்படிக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே கிருபை தாங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க அப்படி நடத்த போறதுக்கா ஸ்தோத்திரம். இன்றைக்கு போக்கிலும் வரத்துல ஒவ்வொருவருடைய போக்கிலும் வரத்துல உங்க கரம் கூட இருக்கட்டும். உங்க சமூகம் முன்செல்லட்டும். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஒவ்வொரு குடும்பங்களோடும் உங்க கிருபையும் உங்க சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருக்கட்டும் ஐயா. நாங்க சாயங்காலத்துல உங்களை துதிக்கும்படிக்கு ஐயா நாங்க ஒன்று கூடும்படிக்கு எங்களுக்கு கிருபை தந்துருங்க. அந்த பகல் முழுவதும் உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம் ஐயா. நீர் எங்களை ஆசீர்வதியும். இரவு முழுவதும் பாதுகாத்த தேவன் இந்த பகலையும் நீர் பாதுகாப்பீன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.